ஐஸ்கிரீம் திருடிய காக்கா. வணக்கம் குட்டீஸ், இதோ பாருங்க நம்ம மாடன் கிராமத்து பாட்டிய. பாட்டி செம ஸ்டைலா கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு வாசல்ல உட்கார்ந்து ஜாலியா ஒரு பெரிய கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல அவங்க ஸ்மார்ட் போன் வேற இருக்கு. என்ன ஒரு அழகான மதியம் இல்ல? ஆனா மேல மரத்து மேல பாருங்க, நம்ம காக்கா கண்ணு முழுக்க அந்த ஐஸ்கிரீம் மேலேயே தான் இருக்கு. பாட்டிக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம்? இது எனக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று காக்கா மனசுக்குள்ள கணக்கு போடுது. பாருங்க, ஆசையில நாக்கே வெளியே வந்துடுச்சு. இப்போ பாருங்க ஒரு ட்விஸ்ட். காக்கா மெதுவா பறந்து வந்து பாட்டியோட போனை ஒரு தட்டு தட்டுது. பாட்டி போனை பிடிக்க போற கேப்ல காக்கா லபக்குன்னு ஐஸ்கிரீம் கப்பை தூக்கிட்டு ஒரே பரப்பா பறந்துடுச்சு. பாவம் பாட்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஷாக் ஆகி நிக்கிறாங்க. காக்கா இப்போ மரத்து மேல உட்கார்ந்து நிம்மதியா ஐஸ்கிரீம் சாப்பிட வாயை திறக்குது. ஆனா என்ன இது? ஐஸ்கிரீம் பட்ட உடனே காக்கா அப்படியே ஐஸ் கட்டியா உறைஞ்சு போச்சு. ஜில்னு அடிச்ச குளிர்ல காக்காவுக்கு பல்லெல்லாம் கிடுன்னு நடுங்குது பாருங்க. என்ன ஒரு காமெடி ஃபேஸ். கடைசியில தான் தெரியுது பாட்டி ரொம்ப புத்திசாலி. காக்கா திருடும்னு தெரிஞ்சு ஐஸ்கிரீம்ல நிறைய மிளகாய் பொடியை கலந்து வச்சிருக்காங்க. காரம் தாங்க முடியாம காக்கா தண்ணியை தேடி ஓடுது. பாட்டி கீழே நின்னு விழுந்து சிரிக்கிறாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், அடுத்தவங்க பொருளை திருடினா இப்படித்தான் தண்டனை கிடைக்கும்.